தமிழ்நாடு அரசியலில் சமீபத்திய ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது வந்து மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளியில் பேசிய ஒரு உரை தான் பெரிய ஒரு பேச்சு பொருளாக இப்போ இருக்குது. அது நம்ம பார்க்க வேண்டியது இது அப்படின்னா, அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் மேலே அதிகாரிகள் எல்லாத்தோடைய அனுமதி வாங்கிட்டு தான் அவர் உரையாற்றார். அதே உரையாட்டிட்டு இருக்கிறாரு. அது அவர் அனுமதி வாங்கிட்டு தான் உரையாற்றாரு. ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்தை அவர் போகிற பக்கம் கூட்டி ஆகணும்ல. ஆரம்பத்துக்கு எல்லாத்தையும் மாணவர்கள் ஒன்றிணைச்சு ஒரு நிகழ்வில் பேசுகிறாரு, அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு எதிராக இன்னொரு ஆசிரியர் அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்தை இவர் சில மகாவிஷ்ணு அந்த ஆசிரியர் சில கேள்வி கேட்குறாரு. அவரால் பதில் சொல்ல முடியல. மறுபடியும் கடைசி எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு, இது எல்லா ஆசிரியர்கள் இதெல்லாம் நான் என்னுடைய கருத்துக்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு மாணவர்கள் நினச்சிட்டா மட்டும் என்னை கூப்பிடுங்க. இதெல்லாம் அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட யாரும் பேசாதீங்க, இனிமேல் யாரும் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டா. அதோட எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திராவிட திருவாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதையை